ஆடைகளில் வெள்ளை புள்ளிகள் வருகிறதா? ரெண்டே பொருள்தான், எல்லாம் க்ளோஸ். நாம் அன்றாடம் உடுத்தும் ஆடைகளை துவைத்த பிறகு, அதுவும் குறிப்பாக கருப்பு ஆடைகளில் வெள்ளை புள்ளிகள் தோன்றும். இதனை எளிதாக இந்த பொருட்களை கொண்டு நீக்கிவிடலாம். துணிகளில் கரை படிவது எல்லா வீட்டிலும் இயல்பான ஒன்றுதான். குறிப்பாக சமையலறையில் வேலை செய்யும் பொழுது ஆடைகளில் எண்ணெய் மற்றும் கரை படிகிறது. இந்த கரைகள் என்ன செய்தாலும் போகாது. இதுபோன்ற கரைகளை சாதாரண சோப்புகளை கொண்டு சுத்தம் செய்வது மிகவும் எளிதான காரியம் இல்லை. இத்தகைய கரைகளை சாதாரண பவுடர் அல்லது சோப்பை பயன்படுத்தி சுத்தம் செய்ய முடியாது. அதிகமாக தேய்த்தால் ஆடைகள் கிழிந்துவிடும் அல்லது பலவீனமாகும் அபாயம் உண்டாகும். பெரும்பாலும் கருப்பு நிற துணிகளை துவைக்கும் போது வெள்ளை சோப்பு கரைகள் அதில் குவிந்துவிடும். இந்த புள்ளிகளை அகற்ற ஒரு சிறிய ட்ரிக் செய்தால் போதும். ஆடைகளின் நிறம் மீண்டும் பிரகாசிக்கும். கருப்பு ஜீன்ஸ் அல்லது பேண்ட், டி ஷர்ட், டாப்ஸ் என எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் உள்ள ஒரே பிரச்சனை என்னவென்றால், துவைத்த பிறகு அவற்றில் வெள்ளை புள்ளிகள் தோன்றத் தொடங்குகின்றன. எனவே கருப்பு நிறத்தில் வெள்ளை புள்ளிகள் லேசாகவும் கூர்ந்து பார்க்க அருவருப்பாகவும் இருக்கும். இந்த வெள்ளை புள்ளிகளை அகற்றும் முயற்சியில் பலமுறை ஆடைகள் வண்ணம் தேய்ந்து வெளுத்த நிறத்தில் ஆகிறது. உங்கள் கருப்பு ஆடைகளும் வெள்ளை புள்ளிகளால் பார்க்க அசிங்கமாக இருந்தால் இந்த வழிகளில் அவற்றை சரி செய்யவும். கருப்பு நிற ஆடைகளில் வெள்ளை சோப்பு புள்ளிகள் இருந்தால் அவற்றை அகற்ற மிகவும் எளிமையான உதவி குறிப்புகள் உள்ளன. துணி துவைத்த பிறகு வெதுவெதுப்பான நீரில் துணிகளை அரை மணி நேரம் ஊற வைக்கவும். மீதமுள்ள சோப்பு அகற்றப்பட்டு கருப்பு துணியில் உள்ள வெள்ளை கரை நீங்கும். முதலில் ஒரு பக்கெட்டில் வெதுவெதுப்பான நீரில் ஒரு மூடி வினிகரை ஊற்றி, வினிகரை வெள்ளை புள்ளிகள் ஒட்டியிருக்கும் கருப்பு துணியை ஊற வைக்க வேண்டும். இப்படி செய்தால் கருப்பு நிற ஆடைகளில் வெள்ளை கரைகள் அகலும். வாஷிங் மெஷினில் கருப்பு துணிகளை சுத்தம் செய்தால் அதில் அலுமினிய ஃபாயிலை சுற்றி டிடர்ஜென்ட் மற்றும் கண்டிஷனரில் போடுங்கள். வெள்ளை புள்ளிகள் தோன்றாது. கையால் துவைத்து வைக்கும் பொழுது அலுமினியம் ஃபாயிலையும் பயன்படுத்தலாம். துணிகளை ஊற வைக்கும் போது அலுமினியம் ஃபாயிலையும் சேர்த்து வைக்கவும். இது ஆடைகளில் வெள்ளை புள்ளிகள் ஏற்படுவதை தடுக்கும். எலுமிச்சை சாறு எண்ணெய் மற்றும் கரைகளை நீக்க சிறந்தது. இது இயற்கையான ப்ளீச்சிங் போல வேலை செய்கிறது. ஆடையில் கரை படிந்தவுடன் ஒரு சிறிய எலுமிச்சை துண்டுகளை வெட்டி அதன் சாற்றை கரையின் மீது புழிய வேண்டும். பின்னர் ஊற்றிய இடத்தில் கைகளால் லேசாக தேய்க்க வேண்டும். ஆடையில் இருக்கும் கரைகள் மற்றும் வெள்ளை புள்ளிகள் தானாக மறைந்துவிடும். இறுதியாக பேக்கிங் சோடாவை பயன்படுத்தி வெள்ளை புள்ளிகள் கரைகளை சுத்தம் செய்யலாம். பேக்கிங் சோடாவுடன் துணிகளில் இருந்து பிடிவாதமான கரைகளை அகற்ற துணியை ஈரப்படுத்தி கரை படிந்த இடத்தில் பொருத்தமான அளவு பேக்கிங் சோடாவை பயன்படுத்த வேண்டும். இது ஆடைகளில் உள்ள எண்ணெய் கரைகளை முழுமையாக உறிஞ்சும் தன்மை கொண்டது என்பதால் பேக்கிங் சோடாவை பயன்படுத்தலாம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.